சலார்னு வச்சது போல பலார்னு வச்சிருக்கலாம் இந்த படத்துக்கு. அப்படிதான் இருந்தது படம். ஆனா இந்த படம் பேரு சலார்னு. படம் பார்த்துட்டு வந்தேன், மூஞ்சில விழுந்தது பலார்னு. அப்படியா? சலார் படம் ரிவ்யூ எல்லாரும் கேட்டுவாங்க. ஒனிமேல படம் ஃபர்ஸ்ட் 2 கண்ணு எடுத்துவாங்க, டப்பு 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 சுடுங்க. நெக்ஸ்ட் 2 கத்தி எடுத்துவாங்க, இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று, நடுவில் பிஜிஎம் போட்டுவாங்க. இதுதான் சலார் படம். படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் தான். ஏன் ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் சொல்லுவேன்னா, படத்தில் ஊர்பட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஃபைட் எல்லாம் வந்து பாலையா ஃபைட்டு தான். வயலன்ஸ் ரொம்ப ஓவர். வயலன்ஸை பற்றி குறை சொல்ல முடியாது. இந்த படம் வயலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம உள்ளே வரோம். நம்ம அதில் வயலன்ஸ் குறை சொல்ல முடியாது. இவங்க வந்து இந்த ஃபைட்டுக்கு முன்னாடி கொடுத்த பில்டப் ரொம்ப ஓவராக இருக்குது. அதுதான் படத்தை வந்து ரொம்பவே வந்து ஆவரேஜ் கொண்டு வந்துருச்சு. ஆக்சுவலாக இவங்க ஸ்டார்டிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோ மோஷன் சீன்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து ஏதோ நடக்க போகுது, செகண்ட் ஹாஃப் எதை நோக்கியோ போக போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் நம்மளை உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அது ரொம்ப சப்பையாக காட்டின மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக படத்தோட ஸ்டோரி இதுதான் நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் படத்தில் வர ஆர்டிஸ்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 10 நாள் ஆகும் போல. அந்த அளவுக்கு ஊர்பட்ட ஆர்டிஸ்ட் வராங்க படத்தில். இந்த படத்துல அவர் எப்படியெல்லாம் மாசினை காட்டுவாரோ அதே இருக்கு. ட்ரெய்லரை பாருங்க தெரிஞ்சுக்கினேன், இது வந்து நட்புக்காக படம் தான்ட்டு. சரி, அதே இன்னும் கொஞ்சம் உள்ளார்ந்து பார்த்தா இது எப்படியும் தளபதி படம் மாதிரியே இருக்கும் போல இருக்குன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பேரே தாய் தேவா தான். அதே மாதிரி தான் இருக்கு. சரி, அப்படிதானே அப்படின்னு பார்த்து சரி ராஜமௌலியோட டச் என்ன இருக்கும் பார்த்தா கண்டிப்பாக அதோட டச்சு, அனுமாரோட டச்சு அதெல்லாமே இருந்தது. சரி, தேவான்னு பேர் வச்சிட்டாங்களே. ரஜினியை பற்றி என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாகவே ரஜினி ஸ்டைல் தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கப்பல. கேஜிஎஃபோட சாயல்கள் நிறைய இருந்தாலும் அன்பறிவு தான் இந்த படத்தில் வெயிட்டாக நிற்கிறாரு. ஃபைட்டு தான் இந்த படத்துக்கு பெரிய முக்கியத்துவமாக இருக்குது. அதனால அன்பறிவே படம் எடுக்கலாமே, இவங்களை வச்சு தான் நிறைய கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. லியோலாம் நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நம்ம தமிழனுக்காக பேசல, அவங்கள பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. சார், பாகுபலி அண்டு 1, 2 அப்புறம் கேஜிஎஃப் 1, 2 இதெல்லாம் பார்த்துட்டு அந்த 2 பேருடைய டைரக்டரு ஹீரோவுடைய கூட்டணி பிரமாதமாக இருக்கும், வேர்ல்டு லெவல் பேசப்படும் அப்படின்னு நினச்சி தான் ரசிகர்கள் அவங்க கூட சேர்ந்து நானும் படம் பார்க்க வந்தேன். படம் பார்க்க வந்தால் ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர எந்த சீனுமே நம்புற மாதிரியே இல்லை சார். போரு 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 ஒரு எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் ஒரே மல்று தான். அதான் அந்த அரசருடைய ஒரு பதவி. அரசர்னு இல்லை, இப்போ ரீசெண்டாக சொல்ல போனால் சிஎம், பிரதமர் இதுக்கு அடிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, இதுதான் அது உள்ளே இருக்குது. அது நம்புற மாதிரி இருக்குதா? நம்புற மாதிரி இல்லை. ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர அவனை வெட்டுறாங்க இவனை வெட்டுறாங்க. ஒரு சின்ன உதாரணம், நிறைய நான் என்னுடைய மூவி விமர்சனம் நான் பண்ணியிருப்பேன். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு சார் செகண்ட் பார்ட் வந்து 100% கிட்ட ஆகும். அந்த செகண்ட் பார்ட்டுக்கு உள்ள டீசர் ட்ரெய்லர் தான் இந்த படம். 1000 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கல அவங்க. ஒரு டீசர், ஒரு ட்ரெய்லர். அப்போ இதை எதுக்கு நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும்? பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? கதை இல்லையே, கதை இல்லை, ஸ்க்ரீன் பிளே இல்லை, ஒரே வெட்டு. அங்கே ஒரு பிரமாண்டம், அங்கே ஒரு 2000 பேர், இங்கே ஒரு 3000 பேர். அப்போ இதை வந்து எதை குயிக்கின்னு பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரெய்லர் தான் பண்ணியிருக்கிறாங்க. 100% இல்லை, 1000% சொல்கிறோம் சார். செகண்ட் பார்ட் கிட்டு இல்லை எல்லாம் ஜாலியாக இருக்குது. ஆனால் இதுதான் மெயினாக ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே தான் துப்பாக்கி, கத்தி, பிஜிஎம், இதுதான் படம் ஃபுல்லாக. கொஞ்சம் கதை நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பில்டப் ஏற்றுறாங்க. ஒரு சீன், இப்போ பிரபாஸை காட்டுற சீனுக்கு பில்டப் ஏற்றுறாங்க. பிரபாஸை வந்து பயங்கரமாக அந்த சீன் வரப்போ அவர் வந்து பயங்கரமாக காட்டணும். அதுதான் வந்து டேரக்டரோட பிளான். அதுக்கு பில்டப் ஏற்றுறாங்க. அந்த டைமில் ஒரு பிஜிஎம் போட்டுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து எல்லாரும் வந்து ரசிகரப்படி இருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் கை தட்டுற மாதிரி தான் இருக்கு சீன்லாம். அந்த மாதிரி சூப்பராக வச்சுட்டா டேரக்டர். ஆனால் அவர் சொல்லவே தேவையில்ல, கேஜிஎஃப்லேயே பார்க்கப்பட்டவர். அந்த மாதிரி சீன் வச்சுட்டு கதையில வந்து பெருசாக ஒன்றும் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கதையும் புரியாத மாதிரி இருக்கு. இந்த பேருங்க நிறைய இது ரொம்ப இந்த இதெல்லாம் வருது, அதெல்லாம் சரியா புரியல. அது தெளிவுபடுத்திருக்கலாம். கடைசி வரைக்கும் கொண்டு வந்து வச்சு நம்மளை ரொம்ப பாடப்படுத்திட்டாங்க. நம்மளை நடிப்பு வரல அவங்களுக்கு. உண்மையிலேயே படத்தில் நடித்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் கூட நல்லா நடிச்சிருப்பாங்க. பட் சுஜாஸ் நடிப்பு வரல, நல்லா தெரியுது. அதே மாதிரி சென்டிமெண்ட்டு, சாங்ஸு, சென்டிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா சென்டிமெண்ட்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக
அம்மான்றவங்க வந்து ஒரு இயல்பாக இருக்கணும் ஆக்சுவலாக. இதில் வந்து டான் அம்மாவாக காட்டுறாங்க ஆக்சுவலாக. அதில் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. சாங்ஸும் பெருசாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகல. பிஜிஎம் நல்லா இருந்தாலும் ரொம்ப ஓவராக போட்டாங்க பிஜிஎம். அது வந்து ரொம்ப கடுப்பாயிருச்சு நமக்கு. ஃபைட் அப்போ பிஜிஎம் போட்டால் பரவாயில்ல, ஃபைட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிஜிஎம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி மெகா சீரியல் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஸ்லோ மோஷன், அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு ஆக்சுவலாக. சரி ஓகே, ஒரு வழியாக முடிப்பாங்க இதுதான் கதைன்னு பார்த்தாக்கா செகண்ட் ஹாஃபில், அதாவது கிளைமேக்ஸில் வேற ஒரு கதையை ஒன்று காட்டுறாங்க. இதுதான் வந்து கதை, இதில் ஒரு ட்விஸ்ட்டு நாங்கள் வச்சிருக்கோம் பாரு நாங்கள் அப்படின்னு காட்டுறாங்க. அது நம்ப முடியல. லாஜிக்காகவே செட் ஆக மாட்டேங்குது ஆக்சுவலாக. 25 வருஷமா சும்மா இருக்க ஒருத்தனுக்கு தெரியுதா இதுதான் விஷயம், ஆனால் அப்போ சும்மா தான் இருக்கானா, அவங்க அம்மாவுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல இதை. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் செகண்ட் பார்ட்டில் வேறு ஏதாவது கதை காட்டுவாங்களான்றதும் தெரியல. பார்க்கணும் பொறுத்து இருந்து. பட் ஆவரேஜான படமாக போனதுக்கு காரணம் இவங்க கொடுத்த பில்டப் தான். கேஜிஎஃப் அளவுக்கு சலார் இல்லை, விக்ரம் அளவுக்கு லியோ இல்லை. ஓவர் எதிர்பார்ப்பால தான் இந்த படம் இப்படி ஆயிடுச்சா? இல்லை, ட்ரைலர் கட்டிங் வந்து இந்த மாதிரிலாம் கட் பண்ணக்கூடாது, ஓப்பனாக கட் பண்ணக்கூடாது. அது பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. அதனால ட்ரெய்லரு சில விஷயம்லாம் வந்து அமைக்க வைக்கணும். எக்ஸ்பெக்டேஷனை தூக்கிட்டோன்னா அங்கே என்ன நினச்சி வரமோ அதே இருக்கு அப்படின்ற மாதிரி. இது நிறைய பேருக்கு பிடிக்கும். 10க்கு 8 கொடுப்பேன். ஒர்க்கிங் வைஸு நம்ம யோசிக்க விடாமல் வேற லெவலில் பண்ண அந்த மேக்கிங் எல்லாமே நல்லா இருந்தது. பட் கேஜிஎஃப்ல இருந்து ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுது. கேஜிஎஃப் வேற கதை, இது வேற கதை இல்லையா? ஆமா, கேஜிஎஃப் கதை வேற, களம் ஒரே மாதிரி இருக்கு, கலர் வேற மாதிரி இருக்கு, லொகேஷன்லாம் களம் ஒரே மாதிரி இருக்கு, இது கலர் வேற மாதிரி இருக்கு. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, இது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே கலரா கொடுத்து வச்சிருக்காங்க. அதுல வந்து ஆரஞ்சு கலர்ல கொடுத்து வச்சிருந்தாங்க ஈஸ்மெண்டா. ஸோ இந்த கலரிங்ல இது கொஞ்சம் மாறுபட்டாலும் மியூசிக் எல்லாமே ஒண்ணுதான். அந்த வைக்கிறது சாதாரண டிஃபன் பாக்ஸ் வைப்பாரு, டங்குன்னு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வேற லெவல்ல கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோமே, புதுசா என்ன காட்டுவீங்கன்னு பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா யோசிக்க விடாம ஸ்கிரீன் பிளே அப்படி இப்படி எடுத்துட்டு போனோடனே செகண்ட் பார்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிற்கிறதுனால சரி பார்க்கலாம் படம், நம்மளுக்கு வந்து எங்கேயும் லாக் ஆகாம எடுத்துன்னு போயிட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். பிரபாஸ் மைண்ட்ல ஆடியன்ஸ் வச்சிருக்கிறது எல்லாமே 2 படம் ஓடலன்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் மைண்ட்ல இருக்காது. அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து பாகுபலி 1, 2. டைரக்டரை பொறுத்த அளவுக்கு என்ன, கேஜிஎஃப் 1, 2 ப்ரொடியூசர் அதான் கம்பெனி, பெரிய கம்பெனி. அப்போ இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் ஒரு எதிர்பார்த்து தான் வேர்ல்டு லெவல் ஒரு படமாக இருக்கும் அப்படி நினச்சி நம்ம உள்ளே உட்காரும் போது நீங்கள் அங்கே என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஒரு 2000 பேர் அடிக்கிறது, ஒரு 1000 பேர் அடிக்கிறது, ஒரே கிராபிக்ஸ், எதுவுமே நம்புற மாதிரி சீன் பை சீன் எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. இல்லை சார், நான் அதை அந்த இதில் சொல்ல வரல, அந்த ஸ்பீடு இல்லைன்னு சொல்ல வரேன். கேஜிஎஃப் வந்து 1லேருந்து ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வேறு எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும் சார். இது எதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லை, நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பிருத்திவிராஜும் ஹீரோவும் இவ்வளோ நீளம் அருவாளை வச்சு நிற்கிறாங்க சார். 2000 பேர் ஓடி வரான். இது 7-8 சீன் சொல்லணும். அவ்வளோ பேர் நின்ன இடத்துலேருந்து வெட்டுறாங்க. இது நம்புற மாதிரி இருக்குமா? சரி, அதுக்கு அடுத்த கதை என்ன, ஸ்க்ரீன் பிளே என்னன்னா புரிய மாட்டேங்குது. ஆனால் செகண்ட் பார்ட்டுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு லீடு தான் இந்த படம் ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா சொல்லியிருக்காங்க, அது ஒரு அட்வான்டேஜ். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது பிரிவாங்க சொல்கிறாங்க, அது இதில் காட்டல. மேபி அடுத்த பாட்டில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதான் அவங்க ரோல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட்டு அதையே காட்டக்கூடாதுல்ல. ஒரு பில்டப் ஏற்றி துப்பாக்கி காட்டி சுடுறது, தனியாலாம் ஒருத்தர் எல்லாரையும் போடுறது, அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை. லாஜிக் ரொம்ப அடி வாங்குது. ஆமாம், ஆதி புருஷ் அந்த படத்தை கம்பேர் பண்ணுவோம், இது பரவாயில்ல, ஓகே, அக்செப்டபிள். அது கூட அந்த பிஜிஎம் தான் மெயின் மியூசிக்ங்க. நீங்கள் அந்த படத்தை மியூசிக் எல்லாம் பாருங்களேன், மியூட் பண்ணிட்டு பாருங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும். ஒன்றுமே இருக்காது படம். மெயினாக மியூசிக், அந்த ஒரு அந்த பாஸ் இருக்குல்ல, பாஸ், அதை வந்து எல்லா சீன்லையும் பொறுத்திருக்காங்க. அப்புறம் கத்தி துப்பாக்கி பில்டப் ஏற்றுறது. இப்போ ஒரு ஹீரோ வரும்போது எல்லா படத்துலையும் காட்டுவாங்கல்ல, இப்போ தளபதி தலைலாம் வரும்போது அந்த பில்டப் ஏற்றுவாங்கல்ல, அது ஒரு சீன்லையும் ஏற்றிருக்காங்க. எல்லா சீன்லையும் வந்து அவர் எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஏற்றிருக்காங்க. எதிர்பார்த்து அவர் வரும்போது கண்டிப்பாக கிளாப்ஸ் இருக்கு தான் செய்யும். இல்லைனா இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சூப்பர் படம்னு சொல்லியிருந்தோம்னாக்கா இவங்க இந்த பிஜிஎம் இதெல்லாம் வந்து தேவையான இடத்துக்கு போட்டுருந்தாங்கன்னா சூப்பர் படம்னு சொல்லியிருக்கலாம். பட் ஓவராக போட்டதெல்லாம் இது ஆவரேஜ் ஆயிடுச்சு. 10க்கு ஒரு 6 மார்க் தரலாம் வேணாம். நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும். பிருத்திவிராஜோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும். பிரபாஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும், நல்லா இருக்கும். பிரபாஸோட ஆக்டிங்கில் கொஞ்சம் மெச்சூர்ட்னஸ் குறைஞ்சிருச்சு ஆக்சுவலாக. பாகுபலியில் பார்த்த பிரபாஸ்லாம் இதில் கிடையாது ஆக்சுவலாக. ரொம்ப ஒரு மாதிரி தூங்கி எழுந்து வந்த மாதிரியே தான் இருப்பார் எப்போவுமே அவர். பட் ஆனால் வந்து டேரக்டர் அவரோட கொடுத்த அந்த ஃபைட் சீன் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் அப்படி ஒப்பேத்திட்டாங்க அவர். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக தான் இருக்கும் ஆக்சுவலாக. பாபி சிம்மாலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய ட்விஸ்ட்டுக்கு அவர் தான் ஒரு பெரிய எலிமெண்ட்ன்ற மாதிரி காட்டுறாங்க ஆக்சுவலாக. அது ஓகே, அவரோட ரோல் நல்லா பண்ணியிருந்தாரு, நாரதர் வேலை மாதிரி பண்ணுவார், அது நல்லா பண்ணியிருந்தாலும் கூட லாஜிக்காக அதை ஏற்றுக்க முடியல ஆக்சுவலாக. எதை வேணாலும் நாங்கள் காட்டுவோம் நீங்கள் பாருங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது ஒரு ஏற்றுக்க முடியல. ஒரு வரியில சொல்லணும்னா சலார்னு வச்சது போல பலார்னு வச்சிருக்கலாம் இந்த படத்துக்கு. அப்படிதான் இருந்த படம். ஆவரேஜான ஒரு 1 டைம் வச்சு.
அதான் கேஜிஎஃப் மாதிரி இல்லைதான், அது மாதிரி எடுத்துட்டு வந்தேன். பட் இது வந்து கொண்டாடுவாங்க, ஏன்னா பிரபாஸுக்கு ரசிகர்கள் அதிகம். ஸோ ஆதிபுருஷ் மாதிரி படத்தை அதுக்கு முன்னாடி இந்த படத்தை மொக்க பண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி படம் மாசா கிடைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்லாவே மேக்கிங் இருக்குன்றதுனால இதை பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட இது. பிருத்திவிராஜ் அவரோட கருத்து. பிருத்திவிராஜ் நட்பு தானே, அதனால அவரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. 2 பேரும் தூக்கி விட்டு தான் படம் எடுத்திருக்காங்க. அது செகண்ட் பார்ட்ல தான் இன்னும் இதுவா இருக்கும். அதான் ராமாயணத்துல வர கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் உள்ள நட்பு தான் இந்த படத்தோட ஒரு மெயின் கான்செப்டா இருக்கு. ஹாலிவுட் மாதிரி இருக்கா கொஞ்சம் மேக்கிங்? இல்லைண்ணா, ஒரு கன்னுலாம் எடுத்துன்னு வரவங்கள பார்த்தா ஹாலிவுட் மாதிரி தெரிஞ்சுது. பட் இவர் ஏற்கனவே அந்த இது எடுத்தது KGF 1, 2 எடுத்ததுனால ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நம்ம யோசிக்க வைக்கல. அதுதான் இந்தியாவில் எப்படி ஹாலிவுட்டை பார்க்க முடியாதோ அந்த மாதிரி இந்தியனுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு சமஸ்தானத்தை பார்த்த மாதிரி, சாம்ராஜ்யத்தை பார்த்த. சிஜி ஒர்க்லாம் சூப்பராக இருந்தது, சவுண்ட் எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படமா, அதாவது சினிமா ரசிகர்கள்லாம் பார்க்க வேண்டிய படம். KGFல கோல்டு காமிச்சாங்க, இதுல என்ன காமிச்சாங்க? இதுல வந்து நட்பு காமிச்சிருக்காங்க. நட்பு தான் ரொம்ப வருஷமா நம்ம நாட்டுல சொல்லிட்டு இருக்காங்களே. இது ஆந்திரால ஒரு வேலை சொல்லாம இருக்காங்களோ, அதனால அவங்களுக்கு புதுசா தெரியுமான்னு தெரியும். ஆனா நட்புக்கு நல்ல பதவிக்காக இதெல்லாம் நடக்குதா இந்த படத்துல இருக்க எல்லாமே? பதவி அண்ட் பவர். ஆமா, அதுதான் KGFல நடக்குது. KGFல தங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் யார் தலைன்றது தானே, அந்த சீட்டு தானே. இதுவும் அந்த சீட்டுக்காக தான். ராமாயணம் நடந்ததும் அந்த சீட்டுக்காக தான், மகாபாரதம் நடந்ததும் அந்த சீட்டுக்காக தான், தியேட்டர்ல சண்டை நடக்கிறதும் சீட்டுக்காக தான். பாபி சிங் அதுல நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? பாபி சிங்காவுக்கு செகண்ட் பார்ட்ல தான் ரொம்ப வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்ல வந்து லைட்டா தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸ்ருதிஹாசன் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய பிரியாணி வாங்குறது இல்லை, பெரிய பெரிய இலையில சாப்பாடு வச்சு சாப்பிட்டாலாம். ஏன்னா தொட்டுக்கிறதுக்கு ஸ்வீட் வைப்பாங்க பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு பாயாசம், பிரெட் அல்வா, அந்த கேசரியா, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் ஸ்ருதிஹாசனை. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸ்ருதிஹாசன்லாம் சும்மா கதை கேட்டு போறாங்க, அவள்தான். ஸ்ருதிஹாசன்லாம் வேஸ்ட். அந்த சின்ன வயசு பசங்க 2 பேரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. பிரபாஸ், பிருத்திவிராஜ் சூப்பர். மற்றபடி அவள் தான், வேற ஒண்ணுமே இல்லை படத்துல. ஏங்க சண்டை போடுறது ஒரு லாஜிக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. ஏதோ ஒன்று இவர் தனியா போறாரு, துப்பாக்கி சுடுறாங்க, எதுவுமே ஆக மாட்டேது. இதே தாங்க நடக்குது, வேற எதுவுமே இல்லைங்க படத்துல. இல்ல ஆக்சுவலா இந்த படத்தை வந்து அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதுல வந்து படத்தை பாத்துருவாங்க. படத்தை எனக்கே வந்து ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் நல்லா போச்சு. பட் நீங்க வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா படம் வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் படம் பாக்குறதுல அதான் டைரக்டரோட ப்ளஸ் பாயிண்ட். பிரசாந்த் நீலுக்கு அதான் ப்ளஸ் பாயிண்ட். படத்தை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டா எடுத்துறாரு, மியூசிக்லாம் போட்டு சூப்பரா சீன்லாம் செம்மையா கிரியேட் பண்ணிடுறாரு. பட் நீங்க இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த சீனே வந்து உங்களுக்கு காமெடியா தெரியும். அதுதான் வந்து சலாரு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இதே சீன் தான். மேபி பார்ட் 2ல எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியல. 10க்கு வந்து 5 கொடுக்கலாம். அதோட மியூசிக் மெயின். மற்றபடி அந்த கேப்சர் ஆஃப் த சீன் அதெல்லாம் சூப்பரா இருக்கு.